ரொம்ப ரொம்ப பிடிச்சால் யாருன்னா அது நான் தான். நம்மளை பார்த்து வருகிற நாட்களிலே அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் என் வாழ்க்கை மாறும். சொல்லுங்க. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 26 அதிகாரம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். வசனத்தில் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பி இருக்கிறபடினால். பாருங்க, இப்போ நம்மளை ஒரு ஆள் நம்புறாருன்னா நமக்கு என்ன தோணும்? இந்த நம்பிக்கைக்கு ரமேசன் இருக்காப்புல, ரமேசன் ஒரு ஆள் தைக்கிறதுக்கு கொடுக்காப்புல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அந்த ஆள் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வேணும்னு சொல்லுதாப்புல. ரொம்ப முக்கியமான ஆள். அப்படி ஆள் இத்தனை நைட்டுக்குள்ளே வேணும்னு சொல்லும் பொழுது அவர் மற்றவங்ககிட்டையும் சொல்லுதாரு. நிறைய பேர் சொல்லுதாங்க, ரமேசன்ட்ட தீபாவளிக்கு துணி கொடுத்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லுதாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுதேன். அப்படி யாரும் சொல்லலை, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுதேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் வந்து ரமேசன்ட்ட துணி தைக்கிறதுக்கு வரேன். உங்களுக்கு யாருக்கும் துணி தைக்கணும்னா ரமேசன் நினைஞ்சிருங்க, கிறிஸ்மஸுக்கு தைக்க கொடுத்துருங்க, கிறிஸ்மஸுக்கு கிடச்சிரும். இப்போ ரமேசன் நான் துணி தைக்க வரேன். உடனே ரமேசன் சொல்லுதேன், ரமேசன் எனக்கு கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் நைட்டு வேணும்னு சொல்லுதேன். மகேந்திரன் சொல்லுதான், நீ ரமேசன்ட்ட கிறிஸ்மஸுக்கு கொடுத்தேன்னா உனக்கு பொங்கலுக்கு தான் கிடைக்கணும் மகேந்திரன் சொல்லுதான். அவர் ரமேசன் நிற்காப்புல. நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது, ரமேசனை கண்டிப்பாக எனக்கு இணைஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. கிறிஸ்மஸுக்குன்னா எனக்கு கிறிஸ்மஸுக்கு துணி நிச்சயமாக வந்துடும் அப்படின்னு நான் ரமேசனை ரொம்ப நம்புகிறேன். இப்போ ரமேசனை பார்க்காப்புல, இவன் எல்லாம் மற்றவங்களாம் நம்பாதன்னு சொல்லுதான், ஆனால் இவன் நம்மளை என்ன செய்யறான்? நம்புகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் ஒரு சாதாரண மனுஷனாவே அந்த எண்ணம் நமக்கு இருக்கும்ல. நம்மள ஒரு ஆள் நம்புறாங்கன்னா, சே நம்மளை நம்புறாங்களே தலைவரே, இங்கே எல்லாரும் என்னையை பார்த்துக்குவாருங்க. நான் அப்போ வந்து பாருங்க, எல்லாம் ரோட்டை பார்த்துட்டேன். எல்லாம் என்னையை பார்த்துக்குவாருங்க, என்னையை பார்த்துக்குவாருங்க. அங்கே இங்கே சோகத்துக்குள்ள யாரை பார்க்க போறீங்க? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நம்மளே நினைப்போம் நம்ம நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அப்படின்னா நான் ஆண்டவரை நம்புறேன் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கு ஏத்தாப்புல நிச்சயமாய். எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது. அந்த பூனைக்கு 5 வயசு ஆகுது. இதுக்கெல்லாமா சிரிப்பீங்க? சரி பரவாயில்ல, சரிங்க. எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது, அதுக்கு 5 வயசு ஆகுதுங்க. 4 பேர் சிரிக்காங்க. சந்தோஷம். நீங்கள் சிரிச்சா நீங்கள் கவனிக்கிங்கிறதே சந்தோஷம். அந்த பூனைக்கு 5 வயசு ஆகுது. அந்த பெர்சியன் கேட், முடியா வண்டி நிறைய, அந்த நாய் புசு நாய் மாதிரி முடி நிறையா இருக்கும். அந்த பூனையை நான் எங்கள் வீட்டில் வாங்கினோன்னே வீட்டில் அந்த பூனைக்கு பயங்கர எதிர்ப்பு. யாருமே அந்த பூனையை வீட்டில் சேர்த்துக்கிடல. அதனால அந்த பூனை எப்போவுமே எங்கே இருக்கும்னா என் ரூமுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஒரு நாள் 1 வருஷம் ஆச்சு, ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அந்த பூனை கொஞ்சம் கொஞ்சமாக ரூமை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சது. மெல்ல சாப்பிட்ற இடத்துக்கு போக ஆரம்பிச்சது. பிறகு கிச்சனுக்குள்ளே போக ஆரம்பிச்சது. பிறகு எங்கள் அப்பா படுத்துருக்கிற இடத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அப்பா பக்கத்துலேயே போய் நினைஞ்சுக்கிடுச்சு. ஃபஸ்ட்டு பூனையை அவங்களுக்கு பிடிக்கலை. ஆனால் இந்த பூனையை கொடுத்துருவோமா யாருக்காச்சும் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? வேண்டாம்பாங்க. ஏன்? பாவம் அந்த பூனையை நம்மளை நம்பி இருக்கு. இந்த வார்த்தை அப்படி சொன்னாங்க. பாவம் அந்த பூனை சாப்பாட்டுக்கு யாரை நம்பி இருக்கு? நம்மளை நம்பி இருக்கு. அந்த பூனையை கொண்டாய் அப்போதான் யோசிச்சேன், ஒரு பூனையை நம்மளை நம்பினாலே அதுக்கு என்ன செய்யும்? ஒரு நாய். நம்ம பவுலனை வீட்டில் ஒரு நாய் இருக்கு, டோமி. ஒரு நாய் நம்மளை நம்பினாலே அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கணும், அதுக்கு அதை போடணும். நான் என்ன சொல்கிறோம்னா, ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு ஆடு மாடு நம்மளை நம்பி இருக்கு. அதுக்கே நம்ம ஏத்தாப்புல நடந்துக்கிட்டதாம நாம் நம்புகிற ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா? அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்கள் நம்புறது அவருக்கு தெரியும், உங்களை அவர் விட்டு விட மாட்டா. வசனத்தில் வாசிக்கிற சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அப்பனா யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறோமோ அவங்கள பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. அவங்கள பார்க்கும் பொழுது என்னை நம்புகிற இவர்களை நான் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மை பலவாறு பார்க்கலாம், நம்மை அற்பமாய் பார்க்கலாம், நம்மை குறைவாய் மதிப்பிடலாம். ஆனால் ஆண்டவர் கண்ணில் நம்ம எப்பவுமே மிக மிக விலையேற பெற்றவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்படி சொல்லுவாங்கல்ல, காக்காய்க்கு தன் குஞ்சு. காக்கா குஞ்சு என்ன கலர்லாம் இருக்கும்? கருப்பாக தான் இருக்கும். ஆனால் காக்காவுக்கு தான் குஞ்சு என்ன குஞ்சு தான்? ஆமாம். நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் பார்வையில் நம்ம எப்படிப்பட்டவர்கள்? ரொம்ப விளையாடப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்ம சில நேரங்களில் நம்ம குறித்து நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாய் அவர் பார்க்க
இல்லை. வரலேலுயா சொல்லலாமா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். இன்னொரு சொல்லுங்க, தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். பாருங்க, இயேசு அற்புதங்களை செய்ய போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த சீசர்கள் தான் என்ன செய்வாங்க, இயேசுவை சுத்தி என்ன செய்வாங்க, பிடிச்சுக்கிட்டு யாரையும் பக்கத்துல அண்ட விடாம அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல சின்ன பிள்ளைகளை இயேசு இடத்துல கொண்டு வரதுக்கு என்ன செய்யறாங்க, முயற்சி பண்றாங்க. பெற்றோர்கள் முயற்சி பண்றாங்க. உடனே சீசர் என்ன செய்யறாங்க, அவர்கள் அதை என்ன செஞ்சாங்களாம், தடை பண்ணினார்கள். இயேசு இதை பார்த்தாரு, இவங்க என்கிட்ட வரதுக்கு தடை பண்றாங்க, அவர்கள் எந்த இடத்துல என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 2 குருடர்கள் வழி அருகே உட்கார்ந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு, சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்தாங்க, என்ன சொன்னாங்க, அமைதியார் பேசாம அப்படின்னா அசட்டை பண்ணுதாங்க, அற்பமா எண்ணுதாங்க. இந்த குருடங்களுக்கு என்னன்னா, இயேசு எங்களை பார்த்துட்டாருன்னா எங்களுக்கு என்ன நடந்துரும், அற்புதம் நடந்துரும். ஆனா அங்க இருக்கிற யாருமே குருடர்களை ஒரு பொருட்டாவே என்ன செய்யல, மதிக்கல. பாருங்க, மனிதர்கள் நம்மை ஒரு பொருட்டாய் நினைக்காமல் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மள அவருடைய ராஜ்யத்திலே மிக மிக விலையேற பெற்றவர்களாய் பார்த்து கொண்டிருக்கிறார். வரலையா சொல்லாமா? சிலர் நினைக்கலாம், அவங்க எல்லாம் வசதியானவங்க, அவங்கெல்லாம் படிச்சவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள் அப்படின்னு இந்த உலகத்தின் பார்வையிலே நம்ம சிலர் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்வையில அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆள் யாருன்னா அது நான் தான். பக்கத்தில் பார்த்துலங்க, இந்த உலகத்திலேயே ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆள் இங்க இருக்கிறதுலையே ஏசப்பாவுக்கு என்ன நான் தான் கூப்பாடு போடுதீங்க, பொறுங்க சொல்ல ஆரம்பிக்கணும், நான் தான் பொறுங்க. இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுலையே ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு பரவாயில்ல, அப்படிதான் சொல்லணும். பாருங்க, நம்ம உலக மனுஷன் வந்து நம்மளை பார்க்கும் பொழுது அவன் வசதியா இருக்கவன்ட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிடுவான், வசதி இல்லாதவன்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிடுவான், பணம் வச்சிருக்கவன்ட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிடுவான், பணம் இல்லாதவன்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிடுவான், கொஞ்சம் ஆளு பளபளப்பா இருக்காள்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிடுவான், கொஞ்சம் ஆளு ஒரு மாதிரி. எத்தனை பேர் அழகா இருக்கீங்க? நம்ம தான் இருக்கிறதுலே அழகு. என்னை மாதிரி ஒரு அழகான ஆளு இந்த உலகத்திலேயே மகேந்திரன் கடை சொல்லலாம் இல்லை, ரலையிலையா சொல்லாமா? நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த புற சூழல்கள், புறத்திலே நடக்கிற எந்த காரியங்களும் தேவனுடைய பார்வையிலே என்னை குறைவானவனாய் மாற்றுவது இல்லை. அவர் பார்வையிலே நான் எப்பவும் விலையேற பெற்ற ஒரு ஆளு தான். ரலையிலையா சொல்லாமா? அப்ப மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு, எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு, அசுத்தமா இருக்கு வேற, பரிசுத்தமா இருக்கு வேற, நீதியா இருக்கு, அதுவா இருக்கு, இது உண்மையா இருக்கு, ஆமா அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நீங்க சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் டைம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, தேவன் வாசம் பண்ணத்தக்க, அது அழுக்கா இருக்கோ, அது சுத்தமா இருக்கோ, அது சிறுசா இருக்கோ, அது சிலர் இருதயம் பெருசா இருக்கு, சிலர் இருதயம் சிறுசா இருக்கு, சுத்தமா இருக்கும் அழுக்கா இருக்கும், எப்படி இருந்தாலும் உள்ள இப்ப யார் இருக்கா? வீடு எப்படி இருக்குங்க முக்கியம் இல்ல, வீட்டுல பக்கத்துல சொல்லுங்க, வீடு எப்படி இருக்குங்க முக்கியம் இல்ல, வீட்டுல யார் இருக்காங்கிறதா முக்கியம். அப்பனா அது சுத்தமான வீடா அழுக்கான வீடான்னு அவர் பார்க்கல, அவரை தேடுகிற யாவருக்கும் அவரை தேடுகிற பரிசுத்தவான்களுக்கு அவர் சமீபமா இருக்காரா? தேடுகிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட குணமுடையவர்களா இருந்தாலும் அவர் எனக்கு சமீபமாக தான் என்ன செய்யறாரு, இருக்கிறார். அதனால நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மளை எப்படி பார்த்தாலும் கவலைப்படாதீங்க, அவங்களை விட நம்ம பல மடங்கு பெரியவர்கள், பராக்கிரமசாலிகள். நல்ல கரங்களை தட்டி. சிலர் இருக்காங்க ஏசப்பாவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒரு அல்லேலூயா அப்படின்னு ஏசப்பா சொல்லுதான்னு வச்சுக்கிடுவான், அப்படிமா ரல்லியா சொல்லலாமா? கடைசி என்ன சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுங்க. உடனே இங்க இப்போ நிறைய ஏசப்பாய் வந்தாலும் உடனே இன்னைக்கு நிறைய பேர் ஏசப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குமா நினைக்கிங்க. உங்களோடு பேசி கொண்டிருக்கிறவர் யாரு தான்? ஏசு தான். யார் ஏசு? நான் தான் ஏசு, நீங்க தான் ஏசு. நான் தான் ஏசு, நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் ஏசு. அப்படின்னா பாருங்க, மனுஷன் என்னை எப்படி பார்க்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார். வரலையா சொல்லலாமா? பாருங்க, தாவீது வீட்டுல மொத்தம் 8 பிள்ளைகள்,
தாவீது 8வது ஆள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிக்க நேரம் நீங்க வீட்டில் போய் நேரம் இருந்தால் வாசி பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தாவீது வீட்டில் 8 குமாரர்கள். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, ஈசாய் வீட்டில் இருக்கிற அவனுடைய பிள்ளைகளில் ஒரு ஆளைத்தான் நான் இஸ்ரேல் தேசத்துக்கு அடுத்த ராஜாவா என்ன செய்ய போறேன், ஆக்க போறேன். உடனே அதுக்கு ஏற்பாடு எல்லாம் நடக்கு, வீட்டில் விருந்து நடக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு வராரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, உன் வீட்டில் இருக்கிற எல்லா மகனும் என்ன செய்யட்டும், வரிசையா வரட்டும், நான் பார்க்கட்டும் அப்படிங்கிறாரு. உடனே முதல்ல யார் வாரா? எலிமாவா? எலியாப். முதல்ல எலியாப் வாரான். உடனே சாமுவேல் உட்கார்ந்துக்காரு. சாமுவேல் எழுந்திருக்காரு, உட்கார்ந்துக்காரு. ஒரு பெரிய குப்பியில தைலத்தை வச்சுக்கிட்டு எழுந்திருக்காரு. அந்த காலத்தில் ராஜா அபிஷேகம் பண்ணும்போது என்ன செய்வாங்க, தைலத்தை தலையில ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய கொம்பு நினைக்கிறேன், தைலத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. எலியா வாரான். பார்க்கறதுக்கு யாரு மாதிரி இருக்கான் அப்படின்னா, பார்க்கறதுக்கு நல்ல பெருசா என்ன செய்யறான் இருக்கான். வரத பார்த்த உடனே சாமுவேல் நினைக்கிறாரு, ஓ கர்த்தர் தெரிந்தெடுத்தவன். முடிவே பண்ணிட்டார். எப்படி? இவன் தானாக்கும். கர்த்தர் தெரிந்தெடுத்தவர் இவன் தானாக்கும். சாமுவேல் தீர்க்கதரிசி எந்திரிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்லையா, இவனை நான் என்ன செய்யல, தெரிந்தெடுக்கல. அடுத்து ஒருத்தன் வாரான். அவன் பேர் என்ன? அபினதாப். இப்ப அபினதாப் வரும்பொழுது சாமுவேல் நினைக்கான், கர்த்தர் தெரிந்தெடுத்தவர். ஆண்டவர் சொல்றாரு, இவனை நான் தெரிந்தெடுக்கல. 3வது ஒரு ஆள் வாரா. அவன் யாரு? பைபிள் எடுத்து பார்த்துட்டீங்களா? சம்மா வந்த உடனே அப்பவும் சாமுவேல் எந்திக்கான். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தெரிந்தெடுத்தவர் இவன் இல்ல. 7 பேர் வந்து போயிட்டாங்க. இப்ப சாமுவேலுக்கு டவுட், நம்மளோட பேசுனது ஆண்டவர் தானா? இந்த வீட்டுல தான் ராஜா இருப்பானா? இவன் பிள்ளைகள் எல்லாரும் வந்து போயிட்டாங்க, ஆண்டவர் யாருமே என்ன செய்யல. உடனே கூப்பிடுதான், ஈசாய் கூப்பிடுதான். ஈசாய், உனக்கு வேற எதுவும் பிள்ளைகள் உண்டா? ஆமா, பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டான். உடனே ஈசாய் சொல்லுதான், இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் அங்க காட்டுல என்ன செய்யறான். இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவனை வீட்டுல ஒரு ஆளா கூட என்ன செய்யல. வீட்டுக்கு ஒரு பெரிய ஆள் வராரு, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இங்க இருக்க சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா தாவீதுக்கு அழைப்பு இல்லை. தாவீதை ஒரு ஆளாவே மதிக்கல, தாவீதை ஒரு பொருட்டா நினைக்கல. ஆனா ஆண்டவர் தாவீதைத்தான் பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்தாரு, நினைச்சு கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்மள ஒரு பொருட்டாய் நினைக்காத இந்த உலகத்திலே தேவன் நம்மைத்தான் பெரிய ஒரு ஆளாவே என்ன செய்யறாரு, நினைச்சு கொண்டிருக்கிறார். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கூட சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க. யார் உங்களை மதிக்கலனாலும், யார் உங்களை ஒரு ஆளா மதிக்கலனாலும், அவர் உங்களை பெரிய ஆளா நினைக்கிறார். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் வராம நான் சாப்பிடவே. நம்ம நினைஞ்சிருப்போம், சரி சாப்பாடை வைங்க, அவன் என்ன செய்யட்டான் அரட்டும், அந்த பறவை என்னன்னு பார்த்துக்கும் போது சாப்பாடை வைங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுது, அவன் எங்கள் காட்டில் எந்த இடத்துல ஆள் மச்சிட்டு இருக்கான்னு நீங்கள் எப்படின்னு தெரியல, நாம்னா சாப்பாடு வைங்கன்ற மாதிரி. சரி சாப்பிட்டுக்கிட்டே என்ன செய்வோம், செபத்திலேயே இருப்போம். அவன் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்வோம் பார்த்துக்கிட்டோம். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், அவன் வராமல் நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், அவன் வாரான். தாவீது வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தெரிந்தெடுத்தவன் யாருதான். வசனத்தில் வாசிக்கிறவன் சிவந்த மேனி உடையவனா இருக்கான், சின்ன பையனா. பரத்துங்க, இப்போ பரத்தை பார்த்தா பரத் தான் அடுத்த ராஜானா. மேலே போய் பார்த்து பரத் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு என்ன தோணும், இவன் எங்க ராஜானா உங்களுக்கு அது பெரிய தூரமா இருக்கும். இப்போ போகும்போது இவன் தான் வேனை ஓட்டிக்கிட்டு போகிறான், இவன் தான் வேனை ஓட்டிகிட்டு உங்களை ஊரில் கொண்டா இறக்க போகிறான் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணும்? இவன் எங்கயா வேனை ஓட்டுவான், அவனே எலும்பும் தோலுமா, இவன் சாப்பிடுவானா மாட்டானா, வாழ்க்கையில் என்னைக்காவது இவன் போகத்தான் நிற்கான் இப்படி இப்படி இப்படி. இவன் வாழ்க்கையில் என்னைக்காவது இவன் எங்கயா வேனை ஓட்டுவான். தாவீதை கூட்டு வந்து நிப்பாட்டின உடனே எந்திரிச்சு சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்றாரு. சுத்தி இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? புரியாம இருந்திருக்குமா? எரிச்சல் இருந்திருக்கும், கோபம் இருந்திருக்கும். ஒரு 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 ஆடு மேய்க்கிற ஒரு இத்தனி கொண்டு தம்மா துண்டு நாங்கெல்லாம் ராணுவத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் எங்க வேலை பார்க்காங்க? ராணுவத்தில் நல்லா வளர்ந்தவங்க, பராக்கிரமசாலிகள். நாங்க ராணுவத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ இம்மனி கொண்டு இருக்கா, இவனை போய் நம்ம நினைச்சு தெரியுமா, இந்த ஆளு தீர்க்கதரிசியே இல்லை. நீங்க அப்படி சொல்லுவீங்களோ, நான் அப்படி நினைச்சிருப்பேன். ஆனா ஏன் அப்படின்னா, அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் என்ன செய்யறாரு,
அந்த வெள்ளிக்கிழமை வந்திருந்த பாஸ்டர் எல் பெனியல் கேள்வி கேட்டு பதில் சொன்னோன்னு எவ்வளோ கொடுத்தாரு? அது எப்படி உங்களுக்கு தெரியும் 500 ரூபான்னு? அங்கங்கே 8 மட்டும் உட்காந்துருந்தாலும் 500 ரூபா நெஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? மனசை உண்மையை மட்டும் சொல்லுங்க, என்ன தோணுச்சு? பொய் சொல்லாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. என்னமோ நம்ம 500 ரூபா வேற யாருக்கோ போன மாதிரி இருந்துச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஏன் 500 ரூபா? ஏன் இங்கே யார் வாங்கினா? நீங்கள் வாங்கினீங்களா? அங்கே சத்திரத்தில் அந்த ஒரு பிள்ளை வாங்கினாப்புல, ஜெர்லின். ஏன் 500 ரூபா? ஏன் 500 ரூபா? நான் என்ன சொல்லுதோம்னா, ஒரு 500 ரூபா நமக்கு முன்னாடி இன்னொரு ஆளுக்கு போனாலே நமக்கு எப்படி இருக்கு? ஏதோ நம்ம பையில இருக்க ரூபா போன மாதிரி இருக்கு. அப்போனா அடுத்த ராஜாங்கிற அந்த பட்டம் எங்க போகுது? யார ரொம்ப தொழிவா நினைச்சாங்களோ, யார ரொம்ப லேசா நினைச்சாங்களோ, இவங்க எல்லாருக்கும் முன்பாக அந்த பட்டம் யாருக்கு போகுது? அப்படிப்பட்ட ஆளுக்கு போகுது. நான் இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எப்பவுமே யோசிப்பேன், தாவீது காட்டுல இருக்கானா வீட்டுல இருக்கானா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நான் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை நேரா காட்டுக்கு போக சொல்ல வேண்டியதானே? காட்டுக்கு போக சொல்ல வேண்டியதானே? ஏன் வீட்டுக்கு போக சொன்னாரு? ஏன் வீட்டுக்கு போக சொன்னாரு? காட்டுல போய் அபிஷேகம் பண்ணா இவங்க கண்ணுக்கு முன்னாடி அதெல்லாம் இவனுங்களெல்லாம் வர வச்சு இவங்களுக்கு முன்னாடி அவனை அபிஷேகம் பண்ணி இவங்க மூக்கு என்ன செய்யணும்? ஆமா, இவங்க தானே இவனை லேசா நினைக்காங்க. இவனுக்கு முன்னாடி தான் இவன் தலையை உயர்த்தணும். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை யாரெல்லாம் லேசா நினைக்காங்களோ அவங்களெல்லாம் அப்படி கண்ணில் கொண்டு வாங்க. யாருக்காச்சும் அப்படி ஆள் இருக்காங்களா? இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, யாரெல்லாம் அவங்க லேசா நினைக்காங்களோ அப்படி கண்ணில் கொண்டு, ஆனால் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், அப்படியே அவங்களை கண்ணில் கொண்டு வாங்க. அவங்கள ஆசீர்வதிங்க. ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. இவங்க முன்னாடி நீர் என் தலையை உயர்த்த போகிறதுக்காக நன்றி சொல்லுங்க. இவங்க முன்னாடி நீர் என்னை மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நன்றி. இவங்க முன்னாடி என் வாழ்க்கை தரத்தை பல மடங்கு நீர் உயர்த்த போகிறதுக்காக நன்றி. ஒரு அலையிலியா சொல்லாமா? அப்பனா தாவீத காட்டில் போய் அபிஷேகம் பண்ணல, வீட்டில் வச்சு இவனுங்க எல்லாருக்கும் முன்னாடி அபிஷேகம் பண்ணதுக்கான காரணம், இவங்க முன்னாடி தாவீத என்ன செய்யணும்? ஒரு அலையிலியா சொல்லலாமா? அதே மாதிரி பாருங்க, கோலியாத்து இஸ்ரேல் தேசத்து மேல பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வந்திருக்காங்க. வசனம் சொல்ல நேரம் இல்லை, 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் நீங்க வாட்சி பார்க்கலாம். யுத்தம் பண்ண வந்திருக்கும் பொழுது கோலியாத் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த காலத்துல யுத்தம் எப்படி நடக்கும்னா, அந்த பக்கம் ஒரு படை அணிவகுத்து நிற்பாங்க, இந்த பக்கம் ஒரு படை அணிவகுத்து நிற்பாங்க, நடுவில் ஒரு பெரிய இடம் கிடக்கும் சண்டை போடுறதுக்கு. கோலியாத் டெய்லி வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களை யாருக்காவது தைரியம் இருந்தா என் கூட ஒத்தைக்கு ஒத்த என்ன செய்யுங்க, சண்டை போட வாங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை, நான் ஜெயிச்சிட்டோம்னா நீங்க எல்லாம் எனக்கு அடிமை. வசனத்தில் வாசிக்கிறோம், கோலியாத்து அந்த முளைக்கணக்கை படி பார்க்கணும். நம்ம அடிக்கணக்கை பார்த்தோம்னா கோலியாத்து 9.5 அடி உயரமா. எத்தனை அடி உயரம்? 9.5 அடி. அதனால அங்க இருக்கிற எல்லாருக்குமே கோலியாத்தை கண்டா பயம். 40 நாள் தினமும் காலையிலையும் சாயங்காலமும் 40 நாள் வந்து கோலியாத்து இது என்ன செய்தான் சொல்லிட்டு இருக்கான், யாருக்காவது தைரியம் வந்தா என் கூட சண்டைக்கு வாங்கன்னு. யாருமே என்ன செய்யல, வரல. இப்ப 40வது நாள் யார் வாரா? தாவீது. தாவீது எதுக்கு வாரான் அப்படின்னா, அவங்க அண்ணன்மாரெல்லாம் எங்க இருக்காங்க? இராணுவத்தில் இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பண்டம் பாத்திரம் கொடுக்குறதுக்கு என்ன செய்யறான்? வாரான். பண்டம் கொடுத்துக்கிட்டு நிற்கான். அங்கிருந்து கோலியாத் என்ன செய்யறான்? எழுந்திரிச்சு வந்து அவன் எப்பவும் போல இஸ்ரேல் ஜனங்களை மிரட்டுறான். இவனுக்கு என்ன வருது? உடனே இவன் சொல்றான், இவனை கொன்னு இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட நிந்தையை தீர்க்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் அப்படிங்கிறான். உடனே அங்க சொல்றாங்க, ராஜா மகளை என்ன செய்வாங்க? கெட்டி வைப்பாங்க. அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பாங்க. இஸ்ரேல் தேசத்துல அவனுக்கு சர்வ மானியம் உண்டு. சர்வ மானியம்னா அவனுக்கு டாக்ஸே கிடையாது. பெரிய ஆசீர்வாதம், பெரிய உயர்வா வைப்பாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவன் அண்ணன் அங்கிருந்து பார்க்கான். இதெல்லாம் பேசி யார் பார்க்கான்? அண்ணன் அங்கிருந்து பார்க்கான். அவனுக்கு எரிச்சல். ஏற்கனவே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் என்னடா இவன் சண்டைக்கு போறேன்னு பேசிட்டு இருக்கான், ஒருவேளை ஜெயிச்சிருவானோ, ஜெயிச்சிட்டா அடுத்து அவன் தான் யாரு பெரிய ஆள் ஆயிடுவானோ பார்க்கான். பார்த்துட்டு சொல்லுதான் பாருங்க, 1 சாமுவேல் 17:28 அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும். இதெல்லாம் சாதாரணமான வார்த்தை இல்லை. இதெல்லாம் நம்ம பாஷையில சொல்லணும்னா வேற மாதிரி சொல்லணும். சொல்லுதான், அந்த கொஞ்சம் ஆடை விட்டுனிய, உனக்கு எவ்வளவு அகம்பாதம், எவ்வளவு திமிரு, உனக்கு எவ்வளவு துணிவு உண்டு, வேடிக்கை பார்க்க நீ வந்தியா? இவன் நினைக்கான் வேடிக்கை பார்க்க வந்தவனு. ஆனா ஆண்டவன் என்ன நினைச்சானா, இவன் தான் ஜெயத்தை
கொண்டு வர போகிறவன். வரலேலியா சொல்லலாமா? அப்ப எலியா என்ன நினைக்காமனா, சாமுவேலே அபிஷேகம் பண்ணியிருந்தாலும், சாமுவேல் தீர்க்கதரிசியே இந்த தாவீது அபிஷேகம் பண்ணியிருந்தாலும், இவன் ஆடு மேய்க்கத்தான் லைக். பக்கத்துல வா சொல்லுங்க, நீங்க இதுக்கு தான் லைக் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிருக்காங்களோ அவங்க முன்னாடி உங்க வாழ்க்கையிலே ஆச்சரியப்படத்தக்க விதமாய் மகிமையான மாற்றங்கள் நிச்சயமாய் நடக்கும். கைகளை தட்டி சத்தமா அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி தலையிலையா சொல்லாமா? அப்பனா வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கு அவன் லாய்க்கு இல்லை, அவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்காங்க, தாவீதை பாவமாக நினைக்காங்க. யுத்தத்துக்கு போறேன்னு உடனே ஐயா உனக்கு இது வேண்டாம்னு சொல்லுதாங்க. அப்போ நான் தேவன் தாவீதோடு கூட இருந்ததுனால தாவீது வாழ்க்கையிலே பராக்கிரமமான செயல்கள் நடந்தது. தாவீது வனாந்திரத்தில் இருந்தாலும் அவன் இதயத்திலே தேவன் இருந்தார். தாவீது எங்க இருந்தாலும் அவன் இதயத்தில் தேவன் இருந்தார். இன்னைக்கு நம்ம இதயத்தில் தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவை நம்பிக்கொண்டு இருக்கீங்க? ஆமா, அவரை நம்பினதுனால தான் இன்னைக்கு நினைஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அங்க இருந்தவங்க எல்லாம் தாவீதை லேசா தான் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இன்னைக்கும் நம்மளை லேசா பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நியமித்த அந்த காலம் வரும் பொழுது, நான் யோசேப்பை பார்த்து சொன்னது போல, யோசேப்புடைய கை அசையாம, யோசேப்பு சொல்லாம யாரு எகிப்து தேசத்துல கையவோ காலவோ என்ன செய்யக்கூடாது. அப்பனா யோசேப்பு அனுமதி இல்லாம நீங்க எது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட காலம் வரும் நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வரும். அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. ஆண்டவர் என்னை கொண்டு செய்கிற காரியங்களை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்கிறார் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. நான் எப்பவுமே மனசுல நினைக்கிறது என்னன்னா, நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதமே என்ன அப்படின்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிறது மற்றவங்களுக்கு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார், ஆண்டவர் மூலமாய் பலத்த செய்கைகளை செய்கிறார் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியத்தக்க விதமா தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். வரலையா சொல்லாமா? பக்கத்துல கையப்பிடிங்க, பக்கத்துல கையப்பிடிங்க. இதை மட்டும் கடைசியா சொல்ல போறோம், டைம் ஆயிடுச்சு. பக்கத்துல கையப்பிடிங்க. யார் உங்களை லேசா நினைச்சாலும், யார் உங்களை அற்பமா நினைச்சாலும் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. யார் இழிவா பேசினாலும், யார் உங்களை பொருட்டா நினைக்கலனாலும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. யார் உங்களை பொருட்டா நினைக்கலனாலும் ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய தன்னுடைய பிள்ளையா பார்க்கிறார். சொல்லுங்க, அற்பமாய் பார்க்கப்பட்டவர்கள் முன்பாக ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய ஆச்சரியமாய் மாற்றுவார். வரலையா சொல்லலாமா? நம்மளை பார்த்து வருகிற நாட்களிலே அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் என் வாழ்க்கை மாறும். சொல்லுங்க, மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாய். என் கூட சொல்லுங்க, மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாய் என் வாழ்க்கையில மாற்றம் அடையும். நான் ஒதுக்கப்பட்டவனாயிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவனாயிருக்கலாம், இழிவாய் பார்க்கப்பட்டவனாயிருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட தாவீதை தேவன் உயர்த்த முடியுமானால் என் வாழ்க்கையில நிச்சயமாய் பலத்த செயல்களை அவரால் செய்ய முடியும். வரலையா சொல்லாமா? அதனால எப்பொழுதுமே தற்கால சூழல் நமக்கு நிரந்தரம் அல்ல. நீ வர இருக்கிற நாட்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே. எப்போயும் மனசுல என்ன எந்த மாதிரியான என்ன இருக்கணும்னா, நான் இன்னைக்கு இருக்கிறத விட நான் அடுத்த மாசம் இன்னும் பெட்டராதான், அடுத்த மாசம் இருக்கிறத விட அதுக்கு அடுத்த மாசம் இன்னும் ஆசீர்வாதமாக தான் ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தாழ்ச்சி இல்லை. இருக்க நான் யோசிக்கிறேன், இப்பவுமே நான் இவ்வளவு நான் பெரிய பணக்காரன், உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பணக்காரன் அப்படின்னா நீங்க என்னத்தையாச்சும் நினைக்கக்கூடாது. ஏன் பணக்காரம்னா, ஆண்டவர் ஏசப்பா எல்லாத்தையும் தான் இருக்காரு. நான் ஏன் பணக்காரன் அப்படின்னா, ஆண்டவர் ஏன்ட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அப்படின்னு ஏன்ட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருக்காரு, நீ அநேகரை ஐஸ்வர்யவான் ஆக்குவாயின்னு சொல்லியிருக்காரு. என் மனசில் அது ஓடிட்டே இருக்கு. நம்ம மற்றவனை பணக்காரன் ஆக்கணும்னா நம்ம எவ்வளவு பெரிய, நான் அடிக்கடி யோசிப்பேன். யோசிக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, அது கொஞ்சம் அளவாக சொல்லுதேன். நான் அப்பப்போ என் ஃபோனில் எடுத்து என் பேங்க் பேலன்ஸை பார்ப்பேன். என் பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்காதீங்க. எனக்கு தேவையானது இருக்குது, தேவைக்கு அதிகமாகவே இருக்குது, பார்ப்பேன். இப்போ நம்மகிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது, அதுக்காண்டி நிறைய ரூபா இருக்குன்னு நினச்சிக்கிடாதீங்க, கம்மியாக இருக்குன்னு நினச்சிக்கிடாதீங்க. இவ்வளோ ரூபா இருக்குது. நம்ம மற்றவங்களை பணக்காரன் ஆக்கும்போது நம்மகிட்ட எவ்வளோ ரூபா இருக்கணும்ல, எவ்வளோ ரூபா இருக்கும். அப்பா
இன்னைக்கு காலையில் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், கேட்குறவனுக்கெல்லாம் எவ்வளவு கேட்டாலும் என்ன செய்யணும்? அப்போ தானே மற்றவனை பணக்காரன் ஆக்க முடியும். மகேந்திரன் 10 லட்சம் கேட்காமனா அவனுக்கு என்னையா 10 லட்சம் கேட்க 15 லட்சமா நினைச்சுக்கோ. 5 லட்சம் கேட்ட என்ன 5 லட்சமா கேட்கீங்க? வீடு கட்ட போற அந்த காரும் சேர்த்து நினைச்சுக்கோ, வாங்கிக்கோ. அப்படிப்பட்ட ஒரு 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 ஏத்தம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வரப்போறது இல்லை, சீக்கிரமே என்ன செய்ய போகுது. நீங்க எல்லாம் இப்ப கை தட்டினது எனக்கு. ஆமேன் 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 ஆமேன். இந்த ஆமேன் எனக்கு தான். தலையில சொல்லாமா? நான் ஏன் இதை இப்படி பேசுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மனசுல எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கணும்னா, என் தேவைக்கு அதிகமான காரியத்தை என் வாழ்க்கையில ஆண்டவர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எனக்கு இது கிடைச்சா போதும் அது கிடைச்சா போதும் நினைக்காதீங்க. நம்ம கற்பனை என்ன செய்யுங்கன்னா விரிவாக்குங்க. நீங்க விசுவாசத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இதை முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னு நீங்க எப்பெல்லாம் நினைக்கீங்களோ அப்பெல்லாம் உங்க கற்பனையில அநேகருக்கும் ஊழியத்துக்கும் கொடுக்கிற மாதிரி நினைங்க. அது மட்டும் என்ன செய்யாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 20 லட்சம் கொடுத்தா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒரு 10 லட்சம் வர வேண்டி இருக்கு. எத்தனை லட்சம்? மட்டும் கவனிங்க, முடிச்சிருவோம். எத்தனை லட்சம்? 10 லட்சம் வர வேண்டி இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆண்டவரே அந்த 10 லட்சம் எனக்கு வந்துருச்சுன்னா நான் 5 லட்சத்தை உமக்கு என்ன செஞ்சிருந்தேன், கொடுத்துருதேன்னு சொல்லி நீங்க ஜோம் எடுத்தீங்க. அப்புறம் யோசனை வரும், 10 லட்சம் வந்துருச்சுன்னா 5 லட்சத்தை என்ன செய்யணும்? அதுக்கு அந்த 10 லட்சம் வராம இருந்தா கூட மாம்சமான மனிதனுக்கு இந்த எண்ணம் வரும். அதுக்கு சொல்றேன், அதுக்கு அந்த 10 லட்சம் வராம இருந்தா கூட ஒன்றும் தெரியாது. ஆனா வந்துருச்சுன்னா அந்த 5 லட்சத்தை கொடுக்குது. நான் ஆண்டவரை நீ ஐஸ்வர்யவான் ஆக்க போறாருன்னு நினைக்கும் போதெல்லாம் நான் என்ன நினைப்போம்னா, நான் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நினைப்பேன். அவர் ஐஸ்வர்யவான் ஆக்கணும்னா நான் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கிற டேங்க் அவருக்கு தேவையில்லை, பாய்கிற ஆறு தான் அவருக்கு தேவை. பக்கத்தில் சொல்லுங்க, டேங்க் தேவையில்லை, பாய்கிற ஆறு தான் தேவை. நீங்க ஆறா இருக்க போறீங்க, நீங்க நீர் பாய்ச்சலா இருக்க போறீங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாய் 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 முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. எல்லாம் அப்படி இருக்கிற இடங்கள்ல நாம் எளிமையை செபிக்க போறோம்.